உன்னை ஹாலிவுட் தான் அனுப்பணும். மாடு மாதிரி இருக்க பொட்டப்புல பிடிச்ச உடனே பொத்துன்னு விழுந்துட்ட. என்னையோ வில்லன் நீ. அடிபட்டதா சார்? பரவாயில்லம்மா. சாரி சார். என்னையா சாரி? சினிமான்னா கஷ்டப்படாம உட்கார்ந்து சம்பாதிக்கணும் பாத்தியா? சான்ஸ் கேட்டு தினமும் அலையிற. அது மட்டும் இல்ல, மார்னிங் டிஃபன், மத்தியானம் ஃபுல்லா சாப்பாடு, இப்ப பிலிம் வேற சாப்பிட்ட. எவ்வளவு செலவு தெரியுமா? 3000. கரெக்டா சரியா டேக் எடுக்கலாம்? ஓகே சார். ராபின். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன என்னையா? நாளைக்கு ஹீரோயின், நாளைக்கு ஃளைட்ல ஹீரோயின் வந்து இன்னைக்கு கதையை பாரு, நாளைக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாம். ராபின். உனக்கு நேரம் ஏய் மூர்த்தி, காப்பின். எந்த கிளாஸ்? ரெடி ஸ்டார்ட். ரன்னிங். ஆக்ஷன். ஓகே. டைம் ஆகுது. ஹீரோயினை இன்னும் காணுமே, அவ எங்கயா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹீரோயின் அந்த ஃளைட்ல நடுவுல பெட்ரோல் தீர்ந்து போய். என்னையா சொல்ற? ஃளைட் வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆகி. என்னையா உளற? எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க சொல்லியா? ஒண்ணு இல்ல சார், கார்ல வந்த ஹீரோயினுக்கு பெட்ரோல் தீர்ந்து போய் ஹீரோயின் வந்த கார். ஏயா உளறீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? அசிஸ்டன்ட் டைரக்டர் நீயாவது சொல்லியா? ஹீரோயின் எங்க? எந்த ஹீரோயின்? நாளைக்கு சூரியன் உதிக்கிறப்போ ஹீரோயினுக்கு இருந்தாகணும். காலையில 10 மணிக்கு ரெடியா இருப்பாங்க சார். 10 மணிக்கா? என்னையா சொல்ற? வந்து சூரியன் உதிக்கிறதே தெரியாது சார். பாவம், அவன் தூங்கி எந்திரிக்கிறதே காலை 10 மணிக்கு. நாளைக்கு காலையில 5 மணிக்கு ஹீரோயின் இங்க இல்லன்னா உங்க ரெண்டு பேரும் எங்க விட்டுட்டு போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். பக்கத்துல உட்காரு. சும்மா இருங்க, சின்ன புள்ளையாட்டம். வாண்ணா, நெருங்கி உட்காரு. வெக்கமா இல்ல? இதுதான் அழகா இருக்கு. சார், பிரமாதமான கதை சார். நான் சொல்றது கேளுங்க. ஒரு அருமையான குக்கிராமா சார். நான் காரை விட்டு இறங்கிடுறேன், நீங்க கதையை விட்டுட்டு போவாதீங்க. நான் சொல்ற கதையை கேளுங்க சார். அழகான பொண்ணு, அருமையான குக்கிராமம், சமுத்திர கரை சார். சார் அடிக்கடி என்னை எதுக்கியா துரத்துற? கதை சொல்றேன், கேட்கிறியா ஐயா? நீ எதை சொன்னாலும் நான் கும்பிட்டு கேட்கிறையா. நிஜமா கேப்பியா? நிஜமா.
உண்மையா கேக்குறேன். உண்மையா? சந்தோஷம். கத்திய கட்டாத கதையை கேட்கறானுங்க. கதையை சொல்ல கத்தியோட வந்துட்டியா? சாந்தா அதை எடுத்துட்டு போய் சமயக்கட்டுல வை. சொல்லு. திருச்சி ஜில்லாவுல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரே ஒரு புள்ள. அந்த புள்ள அதே கிராமத்துல இருக்கிற ஒரு ஏழை பொண்ணை விரும்பினான். நல்ல கற்பனை இருக்கியா உனக்கு? இருக்காதா பின்ன. இதுதான் என் கதை. எப்படி இருக்கு சார்? இந்த கதையை எனக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லாம போயிட்டியா ஐயா? நான் முடியாதுன்னு நான் சொன்னேன். எப்ப வந்தாலும் ஷெட்டப் கட் அவுட் ஷெட்டப்னு நாய விரட்டுற மாதிரி விரட்டினீங்களே. ஆமையா, நேரங்காலம் இல்லாம என் கதையை கேளுங்கிறியே. முகம் கழுவும் போது, குளிக்கும் போது, பொண்டாட்டியோட சினிமாவுக்கு போகும்போது, ஷூட்டிங்க்கு போகும்போது என் கதையை கேளு நான் நல்லா இருக்காதுல்ல சார்? இந்த கதையை எழுதி நான் 5 வருஷமா உங்களுக்காகவே வச்சிருக்கேன் சார். இந்த 5 வருஷமா எந்த ப்ரொடியூசரும் கேட்கலையா அந்த கதையை? அது இல்ல சார், என் கதைக்கு உங்க ஒருத்தரால தான் உயிரோட்ட முடியுங்கிறதுக்காக தான் உங்களை சுத்தி சுத்தி வர்றேன். சாந்தா, காஃபி வேண்டாம்மா, உங்க கையால பச்சை தண்ணி கொடுங்க. அதே கையால நீங்க நம்ம யூனிட்லயே இருந்துடுங்க. நல்லது சார். என் நெஞ்சிலே உதித்தவள், என் சிந்தையில் பிறந்து இந்த குடிசையில் வளர்ந்து கையில் குடத்தோடு போராடும் வீர நங்கைதான் நமது கதையின். பேசிக்காத, நான் பேசிக்கிறேன். வீட்டை மட்டும் காட்டு. என்னங்கப்பா குடிசை பக்காலிய வச்சுக்கிட்டீங்க? என்னது இதை வேற குறுக்க வச்சுக்கிட்டு? தம்பி, இந்த போட்டோல இருக்க பொண்ணு தெரியுமா? அட, நம்ம தீபா போட்டோ. வீடு எங்க? அதோ அங்கதான். அதான். அம்மா, என் தங்கச்சி சீதா போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது எங்க டைரக்டர் எடுத்தாரு. உங்க தங்கச்சியை சினிமா ஸ்டார் ஆக்கலாம். யாரோ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது மாமா, எனக்கு தெரியாது. வையந்தி மலை சினிமாவில கட்டவே நான் தான். சாவித்திரி என்ன மாமா மாமாங்கும். வாணிஸ்ரீ என்ன மாமா மாமான்னு சொல்லு. நிஜமா? இத பாரு, ஸ்ரீதேவி வாரம் தவறாம என் வீட்டுக்கு வந்து என்ன பார்க்காம போகாது. ரேகா டெய்லி என்கிட்ட டெலிபோன்ல பேசாம தூங்காது. ஐயோ, அதோ என் தங்கச்சி சீதா. மாமா மாமா. யாருன்னு? யாரு இவங்களா? நம்மளவங்கதான். நான் தான் வர சொன்னேன். நீ வா.
ஐயோ ஐயோ தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். இவங்க சினிமாக்காரங்க. சினிமாக்காரங்களா? யாரா யாரா மீச மனசு ஆம்பளை? மாமா, நானே, நான் நானே. நீதானா? யாரு யாரா பொண்ணு பார்க்க வந்தது? மாமா நீதானா? நீதானா மாப்பிள? டபுள் கிடையா? மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. நீ என்னடா சொல்றது? நீ என்ன சொல்றது? டேய், சீதா 6 மாச குழந்தையா இருந்தப்போ உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்கடா. எங்க அக்காவோட குழந்தைங்களாச்சேன்னு உனக்கு சீதாவுக்கும் ராத்திரி பகலமா ரிக்ஷா ஓட்டி பசியார சோறு போட்டேன்டா. டேய், ஒரு ரொட்டி துண்டு வாங்கி கொடுத்திருக்கியாடா? ஒருவேளை சோறு போட்டிருக்கியாடா? ஒரு சிங்க டீ வாங்கி கொடுத்திருக்கியா? கேவலம் ஒரு ரிப்பன் துண்டு அது வாங்கி கொடுத்திருக்கியாடா? இன்னைக்கு நீ பெரிய மனுஷன் நினைச்சு வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறியா? டேய் மாமா நான் சொன்னா கேட்க மாட்டேன். இவங்க சினிமாக்காரங்க. நம்ம சீதாவை பெரிய ஹீரோயின் ஆக்க போறாங்க. அதானே, நான் உயிரோட இருக்கும்போது அவன்டா சீதாவை பொண்ணு பாக்குறது. ஆமா, எதுக்காக வந்திருக்காங்க? சினிமாவுல ஹீரோயின் ஆக்கலாம்னு. ஆ? அது நடக்காது. ஏன் நடக்காது? ஏன் மாமா நடக்காது? இப்பெல்லாம் சினிமால லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ஏய், பணமா? ஏய், சினிமால நடிக்க போறியா? என்னமோ மாமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்களோ அதையும் செய்யற. அது நடக்காது. எதுக்கு? எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அசிங்கண்டா. அட என்னய்யா? அட நிறுத்துங்கயா. யோ, சில கண்டிஷன்லாம் சொல்றோம். அதுக்கு ஒத்துக்கிறதா தான் ஒத்துக்கிறேன். என்ன கண்டிஷன்? சீதாவுக்கு யாரும் முத்தம் கொடுக்க கூடாது. நிச்சயமா கை குழந்தை கூட கொடுக்க விட மாட்டோம். அவ உடம்புல யார் கையும் போடக்கூடாது. சுண்டுவல் கூட பட விட மாட்டான். அதோட சினிமாவில சின்ன சின்ன துணியை கட்டிக்கிட்டு டிங்கு டிங்குன்னு ஆடுவாங்களே, அதெல்லாம் கூடாது. சேச்சா, பெரிய பெரிய ஜம்காலத்தை தலைய கட்டி தங்கு தங்குன்னு ஆட வைக்கிறோம். நீ ஒண்ணும் வருத்தப்பட வேண்டியதில்ல. தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு இஞ்சி கூட உடம்பு தெரியாம பண்ணிடுறோம். ஆமா, சினிமாவில ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்களே, அதெல்லாம் கூடாது. அந்த மாதிரி சினிமா இல்ல. எங்க டைரக்டர் பெரிய டைரக்டர். நீ சொன்ன கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன சொல்ற மாமா? அது இல்லடா. இன்னும் உனக்கு சந்தேகம் இருந்தா அவ கூட நீ போக வேண்டியதானே? அவ பின்ன போயிட்டா ரிக்ஷா யாரு பாத்துக்கிறது? ஐயோ, சீதாவை நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம ரிக்ஷாவை பாத்துக்க. நீ என்ன சொல்ற? அப்படிங்குது. அது நீயா? இது கரெக்ட். சீதா, நீ என்ன சொல்ற? இஷ்டம். கள்ளக்கண்டா நாயக்கானும், நாயக்கண்டா கள்ளக்கானும். அது மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கிறவனுக்கு நடிக்க தெரியாது. கொஞ்சமாவது நடிக்க தெரிஞ்சவனுக்கு முகத்துல லட்சணம் இருக்காது. 2 இருந்தா நமக்கு கிடைக்க மாட்டான். அதான் நம்ம சினிமா தலையெழுத்து. சார், பிரமாதமான போட்டோ ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? எங்க? ஒரு வாட்டி பாருங்க. எங்க? பாருங்க. கொஞ்சம் கூட சகிக்கல. இதெல்லாம் என்ன மூஞ்சி அது? என்னடா ஓ மூஞ்சி ஆட்டம் இருக்கு? நீ நடிச்சு ஜனங்களை ஏன்டா கஷ்டப்படுத்துற? எதுவும் சரியில்லை, எடுத்து வை. எதுவுமே பிரயோஜனம் இல்ல. எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ எடுத்துட்டு வந்த போட்டோ மாதிரி இருக்கு. நீயே பாரு. சான்ஸ் ஆங்க சார். அப்படி பாக்காதீங்க, என் காலத்தா ஒடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஹீரோல வந்த தபால்ல வந்த ஹீரோடைய போட்டோ. ஏன் பையன் நல்லா இருக்கியா ராஜா? ஃபைன் டாடி. எக்ஸாம் எல்லாம் எப்படி? உங்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு. வாப்பா ரவி. ஹலோ மாமி. என்னடா இப்படி இழுத்து போயிட்ட? அப்பா, போர் டயலாக். எல்லா தாயாரும் இதே கேக்குறாங்க. நீயாவது மாத்தி கேட்கக்கூடாதா? சரி வா. சார், அவர் நிஜமாவே உங்க பையனா சார்? ஆமையா, சத்தியமா என் மகன் தான். இன்ஜினியரிங் படிக்கிறான். சார், வெண்ணைய உருட்டி கையில வச்சுக்கிட்டு நெய்க்காக ஊரெல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்கீங்களே சார் நீங்க. இல்லையா? இங்கேயே ஒரு அழகான பையனை வச்சுக்கிட்டு ஹீரோ வேணும்னு எங்கெங்கயோ தேடுறீங்களே சார். என்னது, என் பையன் சினிமால நடிக்கவா? அட போயா, அவன் படிப்பு கெட்டு போயிடும். அது சரி, படிக்கிறது எதுக்கு? ஏதாவது வேலையோ வியாபாரமோ செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே. சினிமாவில் வர வருமானம் வேற எதுல வருது சார்? நம்ம படம் ஒண்ணு ஹிட் ஆயிட்டா போதும், உங்க பையன் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிடுவான். அதோட இப்ப ட்ரெண்டே அதானே சார். இப்ப இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ஆக்டர் எல்லாம் அவங்க பிள்ளைங்க ஹீரோ வாங்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா?
ஆல் தி பெஸ்ட். உட்காருங்க. நீங்க ஒரு லவ் பேர்ட், ஒருத்தர் மனசார விரும்புறீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஆத்மார்த்தமான அன்பு. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா இருக்கு. தைரியம். நீங்க நீண்ட நாட்களா ஒருத்தர் பிரிஞ்சு இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? ரெண்டு பேரும் வேகமா ஓடி வந்து கெட்டியா ஒருத்தர் கட்டி அணைச்சுக்கிறீங்க. இப்ப அதான் ஷாட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம். கெட் ரெடி. ஒரு வாட்டி பார்க்கலாம். சைலன்ஸ். ஆக்ஷன். ஏன் நின்னுட்டீங்க? கட்டி அணைச்சுங்க. இல்ல டாடி, எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. சினிமாவுக்கு வந்துட்டு வெக்கப்பட்டா எப்படி? இதுவே நானா இருந்தா வாயம் போடுற. டேய் மூர்த்தி, இந்த படத்துக்கு டைரக்டர் நீயா நானா? பாருங்க, சினிமாவில் வர்ற பாத்திரங்களாகவே மாறணும். ஒருத்தர் விரும்புற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சுங்க. டேய் மூர்த்தி சார், இங்க நில்லு. பாருங்க, இங்க வா. வெரி சிம்பிள். இந்த பக்கம் தான் வேணுங்கிறது. ஓகே, டேக் எடுக்கலாம். டேக். நல்லா செய்யறாயா ஹீரோயினி. நல்லா இருக்கு. ஸ்டார்ட் கேமரா. ரன்னிங் 10/2 டேக் 3. ஆக்ஷன். நின்னுட்டீங்களே, கட்டி அணைக்கணும். வர மாட்டேங்குது டாடி. பயமா இருக்குங்க. பயமா? காதலுக்கு பயமே கூடாது. நல்ல அனுபவம் போல இருக்கு. இல்லைங்க, நான் பிரம்மச்சாரி. எல்லாம் சரிதான். ஆனா அன்பு காதல்னு டயலாக் மட்டும் எழுதுவேன் எங்களை கொல்றதுக்கு. சார் கோவத்துல என் தங்கச்சியை கேன்சல் பண்ணிட போறா சார். நான் இருக்கேன் இல்லையா? உண்மையான காதல்கள் யாரையும் லட்சியம் பண்றதில்ல. பாருங்க, நீங்க நிஜமாவே ஒருத்தர் காதலிங்க பார்க்கலாம். அப்ப இந்த உலகத்துல யாரையும் கேர் பண்ண மாட்டீங்க. உயிர் போனாலும் பிரிய மாட்டோங்கிற மாதிரி கெட்டி அடைச்சு பிடிச்சுங்க. எங்க பார்க்கலாம்? கமான் மூர்த்தி, ரெடி? ஆக்ஷன். கேட் இட். ஏம்மா, உன் காதலனை கட்டி பிடிக்கிறதுல என்னமா உனக்கு பயம்? கமான் டெல் மீ. இத்தனை பேர் நடுவுல கட்டி பிடிக்கிறதுன்னா. ஓஹோ, அதான் உன் பயம். சரி, இங்க யாரும் இல்ல. டைரக்டர் இல்ல, கேமராமேன் இல்ல, மூர்த்தி இல்ல, லைட்மேன் இல்ல. நீங்க ரெண்டு பேர் தான் தனியா இருக்கீங்க. ஜாலியா காதல் பண்ணுங்க, கட்டி பிடிச்சுங்க. கமான் டு இட். ஆக்ஷன். Okay, very good. Camera here. இங்க வச்சுக்கலாம். இது பிளாக். பார்க்கலாம். ஏன் நிக்கிறாங்க? அந்த ஷாட் தான் ஓகே அடிச்சே. பாத்திரத்தோட ஒன்றி போக சொன்னீங்கல்ல, ஒன்றிட்டாங்க. என்னையா பாத்துக்கிட்டு தள்ளி நிக்க சொல்லு. Back up.
டைம் வேஸ்ட் பண்றீங்க. நீங்க நிஜமாவே ரெண்டு பேரும் விரும்புறா டைம் வேஸ்ட் பண்ணுவீங்களா பாருங்க. ஏன் பின்னாடி வர? உன் பின்னாடி வராம வேற யார் பின்னாடி போக சொல்ற? என்னது? இப்ப நான் நடந்து வந்தேன் உன் பாதச்சுவடுதான் என் வாழ்க்கை சுவடு. ஏயா ஏன் சிரிக்கிற? வேகமா அடிச்ச அலையினால இந்த பாறைக்கு வந்த நண்டு இனிமே இந்த பாறை தான் தனக்கு நிரந்தரம் நினைச்சா அந்த நினைப்பு தப்பு. அதை விட வேகமா அடிக்கிற அலையில அந்த நண்டு கடலுக்கு தான் போகுது. அது மாதிரி நீயா ஏற்படுத்திக்கிட்ட ஆசைக்கு நான் பொறுப்பில்ல. நீ என்ன விரும்பலனாலும் நான் உன்னை விரும்புறேன். ரெண்டு கைகளை தட்டினாத்தான் சத்தம் வரும், ரெண்டு மனசு சேர்ந்தாத்தான் காதல் வரும். பாரு உன் வாழ்க்கை சுவட. இந்த மண்ணில பதிஞ்ச சூட அழிச்சிடலாம், ஆனா என் மனசுல இருக்கிற உன் நினைப்ப யாராலையும் அழிக்க முடியாது. என்ன கவிராஜா, என்ன எழுதிட்டு இருக்கீரு? என்ன எழுதிட்டு இருக்கீருன்னு கேட்டேன். இன்னைக்கு எடுக்க போற சீனை இன்னைக்கு எடுக்க போறச்சுன்னா இப்ப எழுத போறீரா? சரியா போச்சு. நாளைக்கு எடுக்க போறச்சுன்னா ராத்திரி கிளம்பிடா? இல்ல, நாளைக்கு தான் எழுதுவேன். இப்ப என்ன பண்றீங்க? டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன். இப்ப நான் இன்னைக்கு செஞ்சது தானே. முந்தா நாள் டிஃபனை இன்னைக்கு தின்னுவீங்களா? ஆஹா, எனக்கு சூடா வேணும். அதே மாதிரி தான் நானும் அப்பப்ப சுட சுட ஃப்ரெஷ்ஷா எழுதி கொடுப்பேன். இன்னைக்கு ஒண்ணும் போட்டு உடைக்கலையா? இல்லைங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. என்னாச்சு? என்னங்க அவருக்கு கை எப்படி இருக்கு? நல்லா கேட்ட, கட்டு கட்டி இருக்கு. கொஞ்சம் ஏமாந்தா கையே போயிருக்கும். அது சரி, காரை விட்டு இறங்கும் போது என்ன சிந்தனை? நான் இதுக்கு முன்னாடி கார்ல ஏறினதே இல்லைங்க. ஐயோ, கட்ட வண்டியில போற கேஸ் எல்லாம் கார்ல போனா இதுதான் நடக்கும். நான் கொடுத்த மேக்கப் டவலுங்க. எனக்கு மேக்கப் டவல்னு தெரியாதுங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த மூஞ்ச விட்டுட்டு பார்வதியோட அம்மாவுக்கு வேஷம் கொடுங்கன்னு. கேட்டீங்களா? ஆமா, பார்வதி அம்மாவுக்கு வேஷம் கொடுத்திருந்தா டைரக்டர் அழணும், நானும் அழணும். ஐயோ ஐயோ, மேக்கப் போடுங்களேன்டா, ட்ரெஸ் கொடுத்து தொலைங்களேன்டா. வருமா சீதா, ஹீரோ இங்க நிக்கிறார். ரொம்ப நாள் கழிச்சு அவரை சந்திக்கிற ஆவல நீ ஓடி வர. படிக்கட்டுல வேகமா வந்து ஹீரோவை கட்டி அணைச்சுக்கிற. என்ன ஐயா, இந்த மாதிரி நேரத்துல முத்தம் கொடுக்கிற மாதிரி கூட எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். கமர்ஷியலா பிளஸ் பாயிண்ட் வேற. இந்த படத்துக்கு டைரக்டர் நீயா நானா? நீங்க தான் சார். Clear the field. நீங்களே பண்ணுங்க. Get ready. உனக்கு ஐச தவிர வேற வைத்திய பத்திரிகை போயா? கையோடுச்சா இப்ப கால ஓடுச்சா? எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க இவ்வளவு? இன்னைக்கு full cost base. 10,000 loss. லாஸ். நான் இப்ப கால உடைச்சிட்டு இருக்கேன். லாஸ் சொல்ல வந்துட்டேன். Take up. கேக்கப்பா, டிஃபன் செலவு மிச்சம் 500 ரூபாய் லாபம். லாபம் 500 ரூபாய்.
ராலி ரெடியா? ரெடி சார். ஆர்டிஸ்ட் ரெடியா? ரெடி சார். பாருமா, ஷூட் பண்ணலாமா? ஒரு சீன் எடுக்கிறதுக்குள்ள பிராணம் போயிட்டு வருது. நேற்று சீன் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். ஆக்ஷன். என்னமா இப்படி பண்ணிட்டு இன்னும் எல்லாம் காத்துக்கு வெளியே போறீங்க? ஏம்மா, இந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ள என் பையனை க்ளோஸ் பண்ணிடுவோம் போல இருக்கு. இங்க வா. ஏய், ஏன் அழற? ஐயோ, அப்படி இல்ல, இப்படி இப்படி. ஐயோ, இரு, நான் வரேன். மாணிக்க சிலையே, மன்மத கலையே, மனசுக்குள் அடிக்குது அலையே. ஏன் இந்த தினவு ஆனந்த கனவு எதற்கோ துடிக்குது இமையே. குடம் சிந்திய ஈரம் தேடுகிறேன் இதழோரம். என் குடம் சிந்திய ஈரம் தேடுகிறேன் இதழோரம். தலையில் இருந்து இருந்து தலைவா தினமும் மருந்து. மாணிக்க சிலையே, மன்மத கலையே, மனசுக்குள் அடிக்குது அலையே. காதல் என்பது கோயில்தான், கண்களே தீபங்கள். பெண்மை என்பது தெய்வம்தான், முத்தமே வேதங்கள். நீ வேண்டும், இதழ்களில் வழிகிற தேன் வேண்டும். இளங்கொடி குழந்திடும் மார்கழி மாதங்கள் கண்களில் உள்ளது சித்திரையே நடி நெஞ்சுக்குள். முன்பினி பார்க்கவும் முன்பிரல் தீண்டவும் நித்திரை போனது கண்ணுக்குள். போனது போகட்டும், ஆனது ஆகட்டும், பூங்கொடியே என்னை கட்டிக்குள். மாணிக்க சிலை நான் மன்மத கலைதான் மனசுக்குள் அடிக்குது அலைதான். ஏன் இந்த தினவு ஆனந்த கனவு எதற்கோ துடிக்குது இமைதான். தேன் கூடம் சிந்திய ஈரம் தேடுகிறாய் இதழோரம். தேன் கூடம் சிந்திய ஈரம் தேடுகிறாய் இதழோரம். தலையில் இருந்து விருந்து தருவாள் தினமும் கொழுந்து. மாணிக்க சிலை நான் மன்மத கலை நான் மனசுக்குள் அடிக்குது அலைதான். ஏன் கனவு, ஏன் கனவு, கனவுகள் பலிக்கட்டும் தேனிலவு. ஆனந்த மழை இது. அந்தி சிவக்கவும் நெஞ்சு துடித்தவள் சிந்து படிப்பது எப்போது. சிந்து படித்தவள் முந்தி விரித்திட தந்தி அடிப்பது எப்போது. மேலும் அடித்தொரு தாலி கொடுத்தது நாளும் நடக்கணும் அப்போது.
மாணிக்க சிலையே மன்மத கலையே மனசுக்குள் அடிக்குது அலையே ஏன் இந்த கனவு ஆனந்த கனவு எதிர்பார்த்துடிக்குது இமையே தேன் குடம் சிந்திய ஈரம் தேடுகிறேன் இதழோரம் தேன் குடம் சிந்திய ஈரம் தேடுகிறேன் இதழோரம் தலையில் விருந்து விருந்து தலைவா தினமும் மருந்து மாணிக்க சிலையே மன்மத கலையே மனசுக்குள் அடிக்குது அலையே ஏன் இந்த கனவு ஆனந்த கனவு எதிர்பார்த்துடிக்குது இமையே போங்கய்யா, ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுல, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. ஏண்டா, உனக்கு மட்டும் வெத்தலை பாக்கு வச்சு ஸ்பெஷலா கூப்பிடணுமா? ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுல, போலாவா? ஏறுடா. அது இருக்கட்டும், அந்த சாங்ல ஒரு ஷாட் வச்சிருந்தாரு. எந்த சாங்ல? ஐயோ, ப்பு! நீ எல்லாம் டைரக்டர் ஆனா 40 வருஷம் நடக்காத. அந்த சாங்க அவர் என்ன செஞ்சாரு? இதுவே நானா இருந்தா அசத்திருப்பேன். எது நீயா? இந்த படம் முழுக்க வேலை செய்ய போறியா இல்ல பழையபடி மளிகை கடைக்கே போக போறியா? படா நீ எல்லாம். ஆமா, எங்கடா அந்த ஹீரோ ஹீரோயினியே காணா? அவங்களும் அந்த சீன்ல மூழ்கி இருக்காங்களா என்னமோ? அங்க பாரு. எதுக்கு என்ன தனியா வர சொன்னீங்க? உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் உன்னை லவ் பண்றேன். என்னது? அதான். எனக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரல. எனக்கும் அதான். பசி எடுக்கல, தாகம் எடுக்கல. எனக்கும் அதான். எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி. எனக்கும் அதான். நிஜமாவா? எனக்கும் அதான். கண்ணை மூடினாலும் திறந்தாலும் உன் முகம் தான் தெரியுது. எனக்கும் அதான். எனக்கு அதான். தம்பி, இந்த விஷயம் உங்க டாடிக்கு தெரிஞ்சா ஆபத்து இல்ல? அப்பாவுக்கு எப்படி தெரியும்? நாங்க இருக்கோம்ல. எதுவுமே எப்படி தெரியும்? நாங்க சொல்ல மாட்டோம்ல. ஆ. என்னங்க, இது வரைக்கும் ஷூட் பண்ண படத்தை பார்த்தேன்னு சொன்னீங்களே, புள்ள எப்படி இருக்கான்? பிரமாதமா இருக்கா. திருஷ்டி பட்டுடுமோன்னு கூட பயமா இருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கானா? நம்ம பையன் இவ்வளவு நல்லா நடிப்பான நான் எதிர்பார்க்கல. நேச்சுரலா செய்யறான். லவ் சீன ரொம்ப நல்லா செய்யறான். ஆமா, நம்ம பையன் காலேஜ்ல லவ் ஏதாவது செஞ்சிருக்கானா? அட ஏங்க நீங்க ஒண்ணு. அதோட அந்த பொண்ண நம்ம பையன் நிஜமாவே லவ் பண்றானோங்கிற சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. அவ்வளவு நேச்சுரல். எப்ப காட்ட போறீங்க? எதை? நம்ம பையன் லவ் பண்றதை. விளையாடுவீங்க. இன்னும் கால்வாசி படம் முடியல. இப்பவே ப்ரொடியூசர் எல்லாம் என் படத்துல நடிக்கணும், என் படத்துல நடிக்கணும்னு தொந்தரவு பண்றாங்க. என்ன, என் பையனுக்கு இப்பவே இவ்வளவு டிமாண்டா? என்ன நினைச்சுக்கிட்ட பின்ன? 4 பிள்ளைங்க இருந்து ஹீரோவா நடிக்க வச்சா கோடிக்கணக்கில் வருமானம். வெரி பிக் பிசினஸ். நீதான் ஒரே பிள்ளையோட கஷ்டமா இருக்குதுன்னு நிறுத்திக்கிட்ட. அதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க? இப்ப கூட ஒண்ணும் குடி முடியல. நீ கொஞ்சம் பெரிய மனசு வச்சா நல்லா இருக்கு. சொல்ல முடியுமா? போங்க, அன்பேன்னு எழுதுனீங்க, போர் அடிக்குது. வேற ஏதாவது எழுதுங்க. ஓகே, இப்படி வா. இப்ப சொல்லு. தெரியல. இப்போ இரு. நான் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். நான் என்ன எழுதுறேன்னு உனக்கு புரியணும்னு தான் அப்படி செஞ்சேன். ஓகே, திரும்ப.
கொடு, ஒரு முத்தம் கொடு. ம். திரும்புங்க. ஐயோ, அந்த பக்கம் திரும்புங்க. சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பழக்கம் இது? ஆமா, நான் கேட்டது தப்பா? ஐயோ, இங்க வா. ஐயோ, கேட்டது. சீதா, உன் பணக்கார புத்தியை காட்டிட்டல. உன் அன்பு காதெல்லாம் இதானா? சீதா, உனக்கு வேண்டியது என் உடம்பு தானே? ஐயோ, என் உடம்பு தான் உனக்கு முக்கியம்னா அந்த மாதிரி காதல் எனக்கு வேண்டாம். சீதா, நில்லு. சீதா, நில்லு. சீதா, நான் சொல்றது கேளு. நில்லு. சீதா, நில்லு. நில்லுங்கல. ஏன் தான் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேனோ? அவர் என்ன நினைச்சிட்டு போறோம். ஒரு வயசு பொண்ண கட்டி பிடிச்சு கன்னத்துல முத்தம் கொடுத்தா எந்த பொண்ணு தான் ஒத்துக்குவாளா? கட்டி பிடிச்சானா? முத்தம் கொடுத்தானா? யார் அவன்? சொல்லு, அவன் தலையை வாங்கிறேன். சொல்லுமா, சொல்லு. அவன் பேர் என்ன? அவன் உடம்புல தலை இருக்காது. டேய், யார் அவன்? டேய், சொல்லு. யார் இது? சும்மா இரு மாமா. ஐயோ, சொல்லுமா, யாரு உனக்கு எங்க முத்தம் கொடுத்தா? வாய மூடு. நீ சும்மா இருமாமா. சொல்லுமா, எங்க முத்தம் கொடுத்தாங்க? சொல்லு, சொல்லு. ஐயோ, அது ஒண்ணு இல்லடா. நாளைக்கு ஷூட்டிங் டயலாக். ஷூட்டிங் டயலாக். கனவா? கனவுல முத்தம் கொடுத்திருக்கான் மாமா. ஓஹோ, நாளைக்கு ஷூட்டிங்ல சொல்ல வேண்டிய வசனத்தை இப்பவே சொல்லி பாத்துக்கிறியா? மாமா, உனக்கு ஷூட்டிங் பத்தி என்ன தெரியும்? ரிக்ஷா ஓட்டுறத தவிர. ஆமாண்டா, எனக்கு ரிக்ஷா ஓட்ட தெரியும், உனக்கு தண்ணி அடிக்க தெரியும். நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு. பாருமா சீதா, நீ நாளைக்கு நல்லா தைரியமா நடிக்கணும். கவலையப்படாத, நாங்க தான் கூட இருக்கோம்ல. அப்பதாம்மா நிறைய பணம் கிடைக்கும். நான் அங்க போய் படுத்துக்கிறேன். நீ இங்க இருந்து தைரியமா நடிச்சு பாரு. கொஞ்சம் கொரட்டை விடுவான், கோச்சிக்காதம்மா. தூள் கிளப்புங்க. வாய முடுறா, எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா, அம்மா கிசிங் சீனு. பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. ஏய் ராமா, கண்ணு கட்டிய பாரு. கம் ஆன் குயிக். ஹலோ. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். போயா, சீக்கிரம் போயா. ஷாட் ரெடி. நான் எப்போ ரெடி. எக்ஸ்கியூஸ் மீ, சாப்பிட்டீங்க? எனக்கு மனசு சரியில்லை. அங்க ஹீரோ சாரும் மனசு சரியில்லைன்னு மேக்கப் ரூம்ல கவுந்து படுத்திருக்காரு. இங்க நீங்களும் மனசு சரியில்லைன்னு இங்க வந்து நிக்கிறீங்க. ஆக ரெண்டு பேருக்கு மத்தியில ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏதாவது அவர்கிட்ட சொன்னீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, காட் பிளஸ் யூ. சார், உங்களுக்கு வெயிட்டிங்.
அங்க அப்பம் படம் எடுக்கிறான், இங்க புள்ள படம் எடுக்கிறான். ஏய், ஹீரோயினுக்கு ட்ரெஸ் கொடுறா, டைரக்டர் வர போறாரு. பெரிய டைரக்டர் நினைப்பா போயா ஏய் என் கண்ணத்துல என்ன தலையை போடுற? தொட்டு விட்டா டைரக்டர் நினைச்சிருக்கானுங்க போயா இரு, டைரக்டரா வந்து பேசிக்கிறேன். ஆமா இத போட்டுக்க இது உள்ள போடுற Dress மேல போடு. உள்ளே மேலே இருந்தா டைரக்டர் போட்டு சொன்னாரு சீ, என்ன அசிங்கம். உடம்பெல்லாம் காமிச்சுக்கிட்டே ஆடவே இல்லைனா நான் இந்த Dress போட மாட்டேன். இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும்னு டைரக்டரே சொல்லிருக்காரு. டைரக்டர் கிட்டே போய் சொல்லு போட்டுக்க மாட்டேன்னு. ஒரு நாள் என் மரியாதையா போச்சியா. நீயே அந்த Dress வேண்டான்னு அப்பா ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஷூட்டிங் கேன்சல். உன்னால எங்களுக்கு 20,000 ரூபாய் நஷ்டம். என்னை விட உங்களுக்கு பணம் தான் முக்கியமா? ஏய், சீதா, என்ன தப்பா எடுத்துக்காத. உன் மனசு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நீ அப்படி நடந்துக்கிட்டது நல்லா இல்ல. டைரக்டரை இன்சல்ட் செஞ்சதா தான் அர்த்தம். என்ன மன்னிச்சிருங்க. என் மனசு என் உடம்பு உங்களுக்கு தான் சொந்தம். 15 நிமிஷம் வித்துட்டு பெரிய காரு வாங்க வேண்டாம். காரு என் சீதா இப்ப சினிமா ஸ்டாரு. இடியாப்பம் இட்லி இட்லி இடியாப்பம் இடியாப்பம் இந்த குடிசை மொத்தத்துக்கு என்னடா வேலை? வந்த கேட்டம் பார். எவ்வளவு தெரியாது மாமா. சரி, கேட்டுட்டு வா. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கே வாங்கிடுறேன். என் சீதா யாரா? என் பொண்டாட்டி. சீதா யாரு? என் பொண்டாட்டி. அது சொல்லு. என் பொண்டாட்டிடா. சீதா யாரு? என் பொண்டாட்டி. சும்மா அங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? வா. என்ன சொன்ன? முடியாதா? இந்த உடம்பு இந்த மனசெல்லாம் எனக்கே சொந்த. நீ தானே சொன்ன. இப்ப நான் வேற ஆள் ஆயிட்டேனா? சீக்கிரம் வா. இங்க பார், அலையெல்லாம் வந்துட்டு போகுது. வா. வீட்டுல வேணா வருவேன். வீட்டுக்கா? சமுதிரத்தை வீடு கொண்டு போக முடியுமா? நம்ம தான் இங்க வந்தாகணும். ஜலக்கிரீடன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு எங்க தெரியும்? மரபு கட்டி குளிக்க தான் தெரியும். பாரு, நீ வர போறியா இல்லையா? இல்லன்னா நான் கடலுக்குள்ள இறங்கி போயிடுவேன். ஆமா, வரியா? வா. பதினாறு வயதாகும் கோலம் உன் பாதைக்குள் என்னென்ன ஜாலம். மரகத மஞ்சள் நினைந்து நினைந்து நெஞ்சம்
16 வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம் 16 வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம் அவை கன்னங்கள் தானா மது கிண்ணங்கள் தானா உன்னங்கள் எல்லாம் தங்கங்கள் தானா இந்த தாவணி குயில் இசை பாடுது கண்ணா உன்னை பார்த்ததும் நெஞ்சில் சுதியேறுது மன்னா உன் கூந்தல் நான் ஆடும் பொன்னூஞ்சலா ஆடவா கண்மணி உன் கூந்தல் நான் ஆடும் பொன்னூஞ்சலா ஆடவா கண்மணி முழங்கட்டும் திருமண மேளம் நமக்கென்று கணிந்தது காலம் முழங்கட்டும் திருமண மேளம் நமக்கென்று கணிந்தது காலம் இரவும் பகலும் நடக்கட்டும் நாளும் 16 வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம் 16 வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம் உன் கண்களில் விழுந்தே நான் காதலை அறிந்தேன் நான் பொன்னென்று கண்டேன் பேசாமல் நின்றேன் இந்த தாவணி குயில் இசை பாடு கண்ணா உன்னை பார்த்ததும் நெஞ்சில் சுதியேறுது மன்னா 16 வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம் இப்போ என்ன நடந்து போச்சு? துணி தானே காணோம், போட்டுட்டு இருக்கோம்ல, அது போதாது. நான் இருக்கேன் உன் கூட, ஏன் கவலைப்படுற? இது பார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றது கேளு. இரு, இது பார். பாத்தியா, வெயில் பட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. யோ போங்க, யோ சிக்னல் போட்டாங்க போங்கயா. யோ யோ நாளைக்கு மேரேஜ் சீனுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? செஞ்சிட்டோமுங்க. என்னென்ன செஞ்சீங்க? ஸ்டுடியோல கல்யாண மண்டபம் மாதிரியே ஒரு செட் இருக்கு சார். மாதிரிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது, நேச்சுரலா இருக்கணும். நிஜமான கல்யாண மண்டபமே ஏற்பாடு செய்யுங்க. இது சினிமா மாதிரி நடத்தக்கூடாது, நிஜமான கல்யாண மாதிரியே இருக்கணும். அதோட ஒரிஜினல் புரோகிதரே மந்திரம் சொல்லணும். நம்ம ஃபேமிலி புரோகிதர் இருக்காருங்க, அவரையே வர சொல். மறந்துடாம கொண்டு வந்துறியா? பாருமூர்த்தி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். சாதாரணமா சினிமால வர்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரையும் போடக்கூடாது. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். நம்ம கிட்ட பழகினவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாரையும் வர சொல்லு. வர்றவங்க கொஞ்சம் நகைய துணிமணிகளை போட்டுக்கிட்டு வர சொல்லு. என் சம்சாரம் தங்கச்சி குடும்பம் சிங்கப்பூர்ல கிராமத்துல இருக்குது. தண்டி அடிச்சு கூப்பிடுறீங்கயா? நாளைக்கு ஷூட்டிங்கயா? உன் சம்சாரத்தோட தங்கச்சி குடும்பம் எதுக்கு? திங்கிறதுக்கு தானே. உன் வீட்டுல இருக்கிற சின்ன பட்டியும் குழந்தைகளோட அனுப்பியா? பாரு சாந்தா, உங்க ஆளுகளையும் வர சொல்லு ஷூட்டிங்க்கு. சாப்பாடு இருக்குன்னு சொல்லு, அவங்களே வந்துருவாங்க. ஆமா, எங்க ஆளுங்க கூப்பிட்டாதான் வருவாங்க சாப்பாட்டுக்கு. ஆனா உங்க ஆளுங்க இருக்காங்களே, கூப்பிடாம வந்து உட்காந்துருவாங்க. கவிராஜ், ஜோக்குன்னா இதுதான் ஜோக்கு, நீயே எழுதுறீங்க. ரகு, உன் ஃப்ரெண்ட்ஸுகளையும் ஷூட்டிங் வர சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உள்ளவங்களை கூப்பிடாத, ஃப்ரெண்ட்ஸுகளே கூப்பிடு. யோ, அவருக்கு எல்லாம் தெரியா? இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தானே நின்னுகிட்டு இருக்காரு. ஆமா, புரியல. இத பாரு, அப்பா நாளைக்கு மேரேஜ் சீன் எடுக்க போறாரு. மத்தவங்களுக்கு அது சினிமா கல்யாணமா இருக்கலாம், ஆனா நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் அதான் நிஜமான கல்யாணம். எதுக்கு இந்த நாடகம்? நாடகம் இல்ல, அருமையான காதல் கதைகள் எடுத்து அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிற எங்க அப்பாவுக்கு உண்மையான காதல்னா என்னன்னு புரிய வேண்டாம், அதுக்காகத்தான். வேண்டாங்க. அப்பா அம்மா ஆசையோட நம்ம கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதுக்காக நம்ம 2 பேரும் ஓடி போய் நம்ம இஷ்டத்துக்கு நடந்து அவங்கள அவமானப்படுத்துவோம் எனக்கு இஷ்டம் இல்ல. அவங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும்னா இதை விட்ட வேற வழியே இல்லை.
என் அண்ணனுக்கும் மாமாவுக்கும் தெரியாமல எனக்கு என்னமோ பயமா இருக்கு ரகு. அதுக்காக உன் அண்ணனும் மாமனும் இதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன மறந்துடுவியா? ரகு, சீதா, ஒன்னும் அழுதுருவிய? நான் சொல்றது கேளு. மா, என்ன பண்ற? குடு குடு குடு. மா, நாளைக்கு எனக்கு கல்யாண சீன் ஷூட்டிங் இல்ல, நீ கண்டிப்பா வரணும். நான் எதுக்குடா? என்ன நீ இப்படி சொல்ற? உன் பிள்ளைக்கு கல்யாணம், நீ வராமலா? சினிமா கல்யாணம் தானே? ஷூட்டிங் தான். அப்படி இருந்தாலும் அப்பா என்ன சொல்லிருக்காரு, நிஜமான கல்யாணம் மாதிரி இருக்கணும்னு சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. அதனால நீயும் வரணும். சரி, பார்க்கலாம். இது பாரு, பாக்க கேக்குறேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ வரலன்னா நான் ஷூட்டிங்கே போல. சரி, நான் வரேன். தேங்க்யூ மம்மி. நல்ல சீதா, சீதா. என்னடி பால் பொங்குறது கூட பார்க்காம என்ன பெரிய சிந்தனை? போடி, என் மனசு பொங்குற சந்தோஷத்துல பால் பொங்குனதை நான் கவனிக்கல. என்ன மனசு பொங்குதா? என்னடி உளர்ற? ஐயோ, ஓஹோ, சினிமாவுல உனக்கு ஜோடியா நடிச்சவரு. என்னடி சினிமா காதலிக்கு மனசு போட்டு குழப்பிக்கிற? போடி, இது நிஜமான அன்பு. போடி பைத்தியம், நீ நினைச்சா ஆயிடுச்சா? அந்த ஆளு உன்னை விரும்பணும் இல்ல? இது ஏன் கதை மாதிரியே என்னவோ. என்னடி உன் கதை? பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகமே இருட்டாய் போயிடுமா? அவருக்கு நானா ரொம்ப இஷ்டம். நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். ஏய், என்ன பண்ற? ஸ்கிரிப்ட கரெக்ட் பண்றேன். ஏன் ரைட்டர் எழுதலையா? ரைட்டரா? ரொம்ப நல்லா இருக்கு சார். அவரு பேருக்கு தான் ரைட்டரு, ஆனா எழுதுறதெல்லாம் நான் தான். எனக்கு விளம்பரம்லாம் பிடிக்காது. இது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சது உன் சீட்டு கிழிஞ்சது. ஆமா, கல்யாண சீனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி. உங்க டாடி உங்களுக்கு சினிமாவிலேயாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, எனக்கு கனவுல கூட எங்க டாடி பண்ண மாட்டேங்கிறாரு. வாய மூடுறா. இத பாரு, அங்கிருந்து அந்த டூப்ளிகேட் தாலியை எடுத்துட்டு இந்த நிஜமான தங்க தாலியை அங்க கொண்டு போய் வச்சிடு. உண்மையான தாலியா? எதுக்கு? ஏய், சினிமா கல்யாணங்கிறது உங்களுக்கு, எனக்கும் சீதாக்கும் இது நிஜமான கல்யாணம். பார், அந்த மாதிரி முழிக்காத. இதை சீக்கிரம் கொண்டு போய் வச்சிடு. டேய் மூர்த்தி, யாரையும் காணோமே. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் சீக்கிரம் கூப்பிடு, டைம் ஆகிட்டு இருக்கு, ஓடு. நீங்க தானே சொன்னீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேண்டாம், சொந்தக்காரங்க வந்தாலே கல்யாண மண்டபம் நிறைஞ்சு போயிரும்னு. சரி, சொந்தக்காரங்களை கூப்பிடு. முறையா கூப்பிட்டா வரும்னு சொல்றாங்க, வெளியே நிக்கிறாங்க. டேய், அதுக்கு இது நிஜமான கல்யாணம் இல்லைன்னு சொல்லுடா. அதையும் சொன்னேனே, பசிக்குது சாப்பிட்டு வரும்னு சொன்னாங்க. அதுவும் அம்மாவோட சொந்தக்காரங்க இல்ல, உங்க சொந்தக்காரங்க. சரி, யாரா இருந்தா என்ன, இருக்கிறவங்க வர சொல்லு. ஓடு சீக்கிரம், டைம் ஆகுது. கமா. என்னடா அது, நிஜமாவே கல்யாணம் நடக்குதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாரும் மனவரையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அட, இன்னும் விளக்கேத்தலையா? டேய் மூர்த்தி. ரெடி சார். குயிக். செல்வமகள் வாசமலர், பாலமகள் வாசமலர்,
சீக்கிரமா குடியா நேரமாகுது. புரோகிதரே, நான் ஆக்ஷன் சொல்லும்போது நீங்க ஹீரோ கிட்ட அதான் மாப்பிள்ளை கிட்ட நீங்க தாலியை எடுத்து கொடுக்கணும். சரிங்க. கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை தாலி கட்டும் போது நீங்க அவங்க மேல பூவும் அட்சதையும் போடணும். இந்தாங்க. நானா வேணாண்டா. தப்பு இல்ல சார், நீங்களும் போடுங்க, ஆசீர்வாதம் தானே. சரி, கட்டி மேடம், கட்டி மேடம். எதுக்குடா? நீ கடைக்கு பாத்துக்கோ. பரவாயில்ல சார், சிறப்பா இருக்கும். சரி இருக்கட்டும். கட்டி மேடம், கட்டி மேடம். லைட்ஸ் ரெடி, ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் தந்தோ பத்ராணி சுபகேதும் ஜீவபரதாம் பதம். கேடி. சரி, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நான் ஆக்ஷன் சொன்ன உடனே நீங்க 2 பேரும் இங்க வந்து இவங்க கால்ல விழுந்தா இவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஓகே? ஆக்ஷன். விழுங்க. என்னடா இது, இங்கேயா வர்றீங்க? அவங்க கிட்ட போங்கன்னு சொன்னேன். இது சினிமா கல்யாணம் இல்லப்பா, நிஜமான கல்யாணம். அதனால தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தோம். சீக்கிரம் கால விழு. என்னது, நிஜமான கல்யாணமா? எழுந்துருங்க. என்ன சாப்பிட்டாச்சா? ஓ, பிரியாணி பிரமாதமா வாசனை வருது. டாடி, இன்னைக்கு அம்மாவோட ப்ரிப்பரேஷன் சூப்பர். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 எல்லாத்தையும். எல்லாம் தின்னுட்டியா? சரி, 340 ரூபாய் பில் ஆச்சு, கொடு. டாடி, ஆமா, 340 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு இருக்க. கைய கழுவிட்டு எடுத்து கொடு போ. டாடி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு பணம் சம்பாதிக்க தெரியாத உனக்கு மேரேஜ் எதுக்குடா? நீ போட்டிருக்கிற சட்ட துணிக்கும் அழுக்கு துணியை லாண்டரியில கொடுக்கறதுக்கும் கேவல ஹேர் கட்டிங்கு கூட நான் தாண்டா பணம் கொடுக்கணும். 4 காசு சம்பாதிச்சு 4 பேர் ஆம்பளைன்னு சொல்ற மாதிரி நடந்துக்கடா. அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பொண்ணோட தாலி கண்டினியூட்டி மிஸ் ஆக கூடாது. அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கி அசிஸ்டன்ட் கிட்ட கொடு. இந்தியா சொல்லு. டேய் போ. ஏயா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஐயா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. சொல்லுடா. எனக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு நாள் சண்டே. சண்டே ஹாலிடே, ஜாலி டே. எனக்கு கூட தான் இன்னைக்கு ஜாலி டே. அப்ப இந்த தண்ணி. ஏய், சரி, இத தின்னு. ஐயா, சாராய அடிச்சதுக்கு அப்புறம் காரம் சாப்பிட்டா தான் ஜம்முன்னு இருக்கும். நீ கூட தண்ணி அடிச்சிட்ட போல இருக்கு. ஆமா, இனிப்பு கொடுக்குற என்ன விஷயம்? நான் ஜெயிச்சுட்டேயா. ஜெயிச்சிட்டியா? இப்ப எங்கேயும் எலெக்ஷன் கூட இல்லையே. எதுல ஜெயிச்ச? போட்டியில. ஐயோ, புரியுற மாதிரி சொல்லு. உனக்கு எனக்கும் இடங்களா இருக்கா சீதா? அவ மனசுல நீ இல்லங்கிறப்போ நான் தானே ஜெயிச்சேன். என்னடி வளர்ற? ஆமாயா, சீதா மனசுல இந்த ரங்க இல்ல, அந்த ரகுதான் இருக்காங்கிறத சீதாவும் என்கிட்ட சொன்ன. என்ன மாமா, இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? மனசே செத்து போச்சு சீதா. உடம்பு கெட்டு போறதுனால என்ன ஆயிடும்? நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? என்ன மாமா? தெரியல. யாரோ ஒரு சினிமாக்காரங்கிட்ட உன் மனசை கொடுத்துட்டியா? உண்மையா? சொல்லு. சொல்லுங்கறல்ல. சொல்லு. ஆமா.
சீதா, உன்னை என் கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்க்கணும்னு ஏன் தூக்கத்தை கூட பார்க்காம எத்தனை ராத்திரி நான் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? உனக்கு 3 வேளையும் சோறு போடணுங்கிறதுக்காக நான் ஒரு வேளை கூட சோறு இல்லாம எத்தனை நாள் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை பிரியத்தோட அன்பா வளர்த்த என்னை விட நேத்துக்கு வந்த சினிமாக்காரன் பெருசா போயிட்டான் இல்ல? இப்ப இத உன் கழுத்துல கட்டி உன்னை என் மனைவி ஆக்கிக்கிறாண்டி. அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்க போயிடுவேன்னு பாக்குறேன். வா. வேண்டாம் மாமா, என் பேச்சு கேளு மாமா. வேண்டாம் மாமா, வேண்டாம். வேண்டாம் மாமா, அவசரப்படாத மாமா. மாமா, எனக்கு என் அப்பா அம்மாவை யாருன்னே தெரியாது. எனக்கு எல்லாமே நீதானே மாமா. உன்னை என் தகப்பன நினைக்கிறத தவிர வேற எந்த சிந்தனையும் எனக்கு இல்ல மாமா. மாமா, என் உடம்புல ஒரு ரத்தம் என் அப்பா மாதிரி இல்ல மாமா. என் அப்பா மாதிரி இல்ல. பாரு மாமா, நல்லா பாரு. இது ஓரத்த மாமா. உன் உழைப்புல சிந்தின வேர்வதா என் உடம்புல ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா மாமா, அதான் இது. ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறேன்? நான் யாருக்காக இருக்கணும்? எனக்காக. ராஜமோகினி சுகராக தேவினி, ராஜமோகினி சுகராக தேவினி, மதுத்தேன் குடங்கள் இடைமேல் சுமந்து போகும் ராஜமோகினி சுகராக தேவினி. கண்ணில் தூக்கமில்லை கவிஞர் சொன்னது. இரு கண்ணில் உன் பேரை எழுதி பார்க்கிறேன். உறங்காமல் இருந்தாலும் கனவு காண்கிறேன். எந்த நாளும் எந்த ஜீவன், எந்த நாளும் எந்த ஜீவன்
ஜீவன் நீயே. நாணம் கொண்டு போகும் பெண்மை என்னை மீறி போகுமா? வேகமாக போகும் மேகம் வானம் தாண்டி போகுமா? மடி மீது தலை வைத்து மயங்க போகிறேன். விழியோடு இமை வைத்து உறங்கப் போகிறேன். உன்னை அள்ளி கொண்ட பின்பு என்னை அள்ளித் தந்த பின்பு ராஜமோகினி சுகராக தேவினி. இந்த பாலை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சாந்தா. பால்ல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாளைக்கு முதலிரவு சீன் எடுக்க போறேன். அதுக்கு உன் பையன் சினிமா கல்யாணத்தை நிஜ கல்யாணம் ஆக்கிட்டானே, அதான் நிஜமான முதலிரவு சீனை எங்க எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு. எவரிதிங் ரெடி? ஓகே. தேங்க்யூ டாட். டேய் மூர்த்தி, இங்கே டாடி கிடன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லு. ஒரு ஆர்டிஸ்டா தான் இருக்கணும். பொசிஷனுக்கு வர சொல்லு. ஆர்டிஸ்ட் வாங்க, பொசிஷனுக்கு வாங்க, கமான். இப்ப நாங்க என்ன பண்ணோம் டாட்? டேய் மூர்த்தி, இங்க நாம எடுக்கிறது டீசன்ட் பிலிம். இதுல வல்காரிட்டி கூடாது, காதலும் அதிகமா இருக்க கூடாது, இயல்பான நடிப்பு தான் இருக்கணும். ஓவர் ஆக்டிங் எல்லாம் கூடாதுன்னு சொல்லு. கொஞ்சம் நெருங்கி நெருங்கி இருக்கலாம்னு சொல்லு. புரிஞ்சுதா? எமோஷன்ஸ் அதிகமா இருக்க கூடாது. நெருங்கி நெருங்கி, கொஞ்சம் கிட்ட, கொஞ்சம் கிட்ட, இன்னும் இன்னும் இன்னும், இன்னும். கொஞ்சம் 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 கொஞ்சம். டயலாக் சொல்லு. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார். டயலாக் சொல்லியாண்ணா? எந்த டைலாக்? இந்த சீன் டயலாக். எடு. வாழ்க்கையில இந்த நாளுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த டயலாக் இப்படி இழுக்க கூடாதியா, கரெக்டா சொல்லு. வாழ்க்கையில இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வாழ்க்கையில இந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கேன். வாழ்க்கையில இந்த நாளுக்காகத்தான். எங்க அப்பாவோட மாடுலேஷன் எனக்கு தெரியும். நீ இங்க வா. நெருங்கிட்டாங்க, தள்ள சொல்லியா? அவருக்கு எல்லாம் தெரியுமா சார்? ரெண்டு பேரும் பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. ஓகே டாட், இந்த ஒரு சீன் தான் நேச்சுரலா இருக்கு இல்ல? கேட்டுக்கு ஒண்ணும் தெரியாது, கவலைப்படாத. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடியா? வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். சாங்கல ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன? ஹீரோ தோல் மேல ஹீரோயின் தொங்குது, அதான் ஷாட். தொங்குதா? லிரிக் என்ன? பருவம் முறிச்சுக்கிச்சே. உனக்கு எந்த ஊரு? பெங்களூர் சார். ஓ, தமிழ் தெரியாது. பருவம் முடிச்சுக்கிச்சுன்னு சொல்லக்கூடாதியா. பருவம் என்னன்னா யூத். பாருங்க, ஹீரோ ஹீரோயின் டச்சே இருக்க கூடாது. ஆனா கொஞ்சம் செக்ஸ் வேணும். டச்சே பண்ணாம எப்படிப்பா லவ் பண்றது? கீப் குவைட், கீப் குவைட். மாஸ்டர், குரூப் டான்சர் கூட ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது. கொஞ்சம் செக்ஸ் இருக்கணும். அது மாதிரி யோசனை டச் பண்ணு. பண்ணாம செக்ஸ் எப்படி வரும் சார்? இந்த ஒரு தடவை ஒரு மூளையை பயன்படுத்தியா? வீட்டுக்கு போய் யோசனை பண்ணு. ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் டைம். போ. பேக்கப் பேக்கப் சொல்லிட்டாங்களா? கையை எடுங்க சார். ஏய், போடா.
வெற்றி படங்கள் எடுக்கிறவனும் கடைசியில பர்சனல் லைஃப்ல தோல்வியத்தான் தழுவுறான். ப்ரொடியூசர்களுக்கு இது சாபம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எப்படியாவது எடுத்து முடிக்கணும்னு இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் வித்திருக்க என் பிள்ளையே எனக்கு எதிரி ஆயிட்டான். அவனுக்கும் வாழ்க்கை நடத்தணுங்கிற ஆசை வரலாம் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, என்னது? இன்னைக்கு ராத்திரி எக்ரிமெண்ட் போட்டு உடனே பாதி பணம் கொடுத்தா தான் நாளைக்கு ஷூட்டிங் வர முடியும்னு உங்க பையன் சொல்லிட்டாருங்க. என் பையன் சொன்னானா? ஆமாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டானா பையன்? யாரோ ஒருத்தர் சொன்னதை போல சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தது மாதிரி ஆயிடுச்சு. யாரோ இல்லைங்க, நீங்களே ஓதி கெடுத்துட்டீங்க. நீ போட்டுக்கிற சட்டை ஜட்டி எல்லாம் என்னது? நீங்க கோபம் வந்துடுச்சு உங்க பிள்ளைக்கு. பணம் கொடுக்காம ஷூட்டிங் வர மாட்டேன்னு சொன்னீல, எடுத்துக்க பணத்தை, டேட்டு கொடு. டாடி வெயிட், டோன்ட் கெட் எக்ஸைட்டட். தாயும் புள்ளியும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேற என்ன? நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் நடந்துட்டு இருக்கேன். டாடி, இந்த உலகத்துல பணம் இல்லைன்னா யார் நம்மள மதிக்கிறா? அப்பா அம்மாவே ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆமா, அது என்ன அட்வான்ஸா? இல்ல, ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். உன் வேஷத்துக்கான சம்பளத்தை மொத்தமா கொடுத்துட்டேன். மொத்த செட்டில்மெண்ட்? டாடி, யூ மஸ்ட் பி ஜோக்கிங். வாட் இஸ் ராங் வித் யூ? டாடி, இப்போ ஃபேன்சி கடைக்கு போறோம், அவன் சொல்ற விலையை கொடுக்குறோம். காய்கறி கடைக்கு போறோம், அவன் சொல்ற விலையை கொடுக்குறோம். கேவலம் செருப்பு கடைக்கு போனாலும் அதே கதிதான், நம்ம சொல்றது கிடையாது. இந்த உலகத்துல மோசமான விஷயம் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு வேலை செய்யறவன் கேட்கிற பணம் கிடைக்காது, முதலாளி கொடுக்கறது தான். சரி, எதுக்கு இந்த பிலாசபி? என் கால் ஷீட் உங்களுக்கு வேணும்னா எனக்கு 1 லட்சம், அந்த பொண்ணுக்கு 1 லட்சம், அந்த தரித்திரத்துக்கு 1 லட்சமா? தரித்திரம் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய டைரக்டரோட மருமக. பணம் தரலன்னா ஷூட்டிங்க்கு வர மாட்டியா? பணம் கொடுக்கலன்னா எப்படி சார் வர முடியும்? நாட்டுல எவ்வளவு செலவு இருக்கு. புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கணும், ஹேர் கட் பண்ணணும். நீ ஷூட்டிங்க்கு வரலன்னா இதுவரைக்கும் எடுத்த பிலிமை என்ன செய்யறது? ஒரு வேலை செய்யுங்க, உங்க பிலிமை எடுத்து இதால பத்த வச்சிருங்க. My love is costly than your 30 lakhs. Do you understand? ஒரே ஒரு வார்த்தையால எங்க காதலை அழிக்க நினைச்சீங்களே, அதே மாதிரி ஒரே ஒரு தீக்குச்சியால உங்க படத்தை அழிக்க நினைக்கிறது தப்பா? ஃபைனலா முடிவு என்னன்னு சொல்லு. டாட், சாயந்தரம் நான் சொன்ன மாதிரி நான் கேட்ட அமௌண்ட், அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில கரெக்டா 9 o'clock ஷூட்டிங் வந்துடும். ஓகே? டாட், வச்சுக்கோங்க, போதும். சாந்தா, என்ன இது? அவன் தான் அவமானப்படுத்துறானா, நீ கூடவா? உங்க முதல் சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல அவனுடைய முதல் சம்பளம் அவனுக்கு ரொம்ப முக்கியங்க. அது எனக்கு தெரியாது, இது இங்க இருக்க கூடாது, எடுத்துரு. பாருங்க, வீட்ல சமையலறை வேணும்னா 2 இருக்கலாம், ஆனா பூஜை அறை 1 தாங்க இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள தகராற ஸ்டூடியோல வச்சுக்கங்க, பூஜை அறையில மட்டும் வச்சுக்காதீங்க. இங்க ஷூட்டிங் வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்போ ஷூட்டிங்? நாளைக்கு சார். உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறேன். ஓகே, தேங்க்யூ. இருக்கட்டும். தேங்க்யூ. சீதா, நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடு. ஏ, எதுக்கு? சேலத்துக்காரங்க படத்துக்கு எக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வேண்டியிருக்கு. அக்ரிமெண்டா? எந்த கம்பெனி? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நான் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். என்ன கேட்காம நீ ஏன் அட்வான்ஸ் வாங்குன? நான் இனிமே நடிக்க மாட்டேன். ஏன்? அவரு வேண்டானாரு. அவரா? யார் அவரு? ரகு. வேண்டான்னு சொல்றதுக்கு அவன் யாரு? அவரு என் புருஷன். என்ன கேட்காம அவனை கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? நேத்து வரைக்கும் கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு 4 காசு கையில வந்த உடனே புருஷன் கேக்குதா? புருஷன்? சீதா, அவன் கழுத்துல கட்டினது தாலி இல்ல, என் கழுத்துக்கு மாட்ட தூக்க கயிறு. அது உன் கழுத்துல இருக்க மாட்டேன். குடு.
ஒவ்வொருத்தரும் கூட பிறந்தவளுக்காக சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீ என்ன வித்து சம்பாதிக்கணும்னு பாக்குற. சீ, வெளிய போ. என் தங்கச்சி இனிமே சினிமாவில் நடிக்க மாட்டேன்ட்டான். என்ன பண்றதுன்னு அவசரப்பட்டு எல்லார்கிட்டயும் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இப்படி திடீர்னு உன் தங்கச்சி சினிமாவில் நடிக்க மாட்டேங்கிறான்னா பணம் கொடுத்தவன் எல்லாம் பைத்தியக்காரனா? அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இது நல்லா இருக்குடா. அது சரி, அட்வான்ஸ் என்ன வாங்கின? ₹1,00,000 வரைக்கும். வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு. எல்லாம் செலவாயிடுச்சு. செலவாயிடுச்சா? அந்த ப்ரொடியூசர் பால்ராஜ பத்தி உனக்கு தெரியாது. தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான். பெரிய ரவுடி. உன் தங்கச்சி காலில் விழுந்து நடிக்க சொல்லு. இல்லைன்னா அந்த ஊரை விட்டு போயிடு. மாட்டிக்கிட்டா நான் போயிருவேன். பால்ராஜ் சார் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? எதுக்கு? அங்க வந்து கேளு. வணக்கம் சார். சார், என் தங்கச்சி திடீர்னு சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு. மூடுறா வாய. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர்ல இளநீ வித்தவன். ஒழுங்கா உன் தங்கச்சியை நடிக்க வை. இல்ல உங்க 2 பேரையும் சீவிடுவேன். சீவி. சார், நான் சொல்றது கோடா வெடிய. சார், அந்த பாறையில வைக்கிற பாம் வேணும். எதுக்கு? ஷூட்டிங் எடுக்கிறதுக்குங்க. சும்மா புகை வந்தா போதும். அட, அது எதுக்குங்க? ஒரிஜினலே வச்சுக்கோங்க. அது ஆபத்துங்க. சும்மா டூப்ளிகேட் வச்சா டூப்ளிகேட்டா சாவாங்க. ஒரிஜினலா வச்சா ஒரிஜினலாவே சாவாங்களே. எங்களுக்கு டூப்ளிகேட்டே போதுங்க. கிளைமாஸுக்கு தேவையானதெல்லாம் செய்துட்டீங்களா? செஞ்சிட்டான் சார். ஒரு குவாரி முதலாளிகிட்ட பேசி ஷூட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிட்டான் சார். ஒரு 1000 ஸ்மோக் பாம், ஒரு 1000 டம்மி டைனமைட் எல்லாம் ஸ்டண்ட் மாஸ்டர்ட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லிட்டான் சார். ரொம்ப பிரமாதம். உங்க ஏற்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கதைக்கு வாங்க. முடிவு எப்படி? நம்ம பிக்சர்ல கிளைமேக்ஸ் சுபமா இல்ல துக்கமா? டிராஜடியா காமெடியா? அத சொல்லுங்க. கிளைமேக்ஸை ட்ராஜடி ஆக்குறது நம்ம யூனிட்டுக்கு இஷ்டம் இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட அதைத்தான் சொல்றாங்க சார். எங்க 2 வீட்லயும் சொன்னாங்க. ஹீரோ ஹீரோயினை சாகடிக்கிற கிளைமேக்ஸ்னா முகத்திலே முடிக்க மாட்டாங்களாம். நோ 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 நோ. லவ் ஸ்டோரிங்கிறது ட்ராஜடிங் அவசியம் இருக்கணும். உதாரணமா கிளாசிக்கல் லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் பாருங்க. லைலா மஜ்னு, சலிம் அனார்கலி, ரோமியோ ஜூலியட் எல்லாம் ட்ராஜடி. காதல் பண்றது எதுக்கு சார்? சாவறதுக்கா? இல்ல சார், காலாகாலத்துக்கும் வாழறதுக்கு. நீங்க சொன்ன ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி காதல் மாதிரி சமாதியாகி சரித்திரம் படைக்கிறதுக்கு இல்ல. அவங்க அமர காதலர்கள். அந்த காலத்து சமுதாய சூழ்நிலையை துணிச்சலா எதிர்க்க முடியாம பலியானவங்க சார். ரைட்டரான என் பேச்ச கேளுங்க. நம்ம கதையை கூட டிராஜடி ஆக்குனா என்ன தெரியுமா? அந்த கதையை காப்பி அடிச்சு சோசியல் கதையா மாத்திட்டாங்கன்னு உங்களையும் என்னையும் ஜனங்க திட்டுவாங்க சார். ஜனங்களை ஏமாத்த முடியாது. நம்மளாட்டம் கிரியேட்டர்ஸ் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லணும் சார். நம்ம படத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நிஜமாவே விரும்புறாங்க. புனிதமான காதலர்கள். புனிதமான காதலர்கள் எப்பவும் கலகலன்னு கல்யாண மண்டபத்தை அடையணுமே தவிர ஓடி போய் மயானத்துல விழுந்துட கூடாது சார். என் பேச்ச கேளுங்க. காலம் மாறிடுச்சு சார். காமெடி ஆக்கிடுங்க பிளீஸ். வேண்டாங்க, அவங்கள கொன்னுடாதீங்க. நம்ம புள்ளைக்கு இதுதான் முதல் படம். டிராஜடி பண்ணிடாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? இல்லைங்க, நேத்து ராத்திரில இருந்து மனசு என்னவோ சரியில்லைங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. சாந்தா, இது சமையல் வேலை இல்ல, சினிமா. பைத்தியாரத்தனமா பேசாத. நிஜமாவே உன் மகன் என்ன செத்து போயிடுவான்னு நினைக்கிறியா? சிச்சி சிச்சி. 1 மாசத்துக்குள்ள இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும். அப்பதான் நமக்கு பணம் வரும். இல்லன்னா நமக்கு தான் நஷ்டம் வரும். ஐயோ, டைரக்டர் வந்துட்டாரு, டைரக்டர் வந்துட்டாரு. ஐயா, அப்பா, அம்மா. ஐயோ, 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 அப்பா, அப்பா. வணக்கம் சார். உன்னை யாரையா கேட்ட வணக்கம்? என்னங்க, தொட்டி இன்னைக்கு சரியா நிக்க மாட்டேங்குது. என்ன சென்டிமெண்ட்ஸ்? ஒழுங்கா வச்சுனா ஒட்டிக்கும். இந்த
பாம்புல நல்ல புகை வருமா? வரும் சார். நல்ல சவுண்ட் வரும்ல? சவுண்ட் வருங்க. இதனால யாருக்கு ஆபத்து இல்லையே? ஆபத்து இல்லை சார். குட், ஓகே. யாருக்குடா வேணும் உன் டிபனும் காப்பியும்? இனிமே இந்த கம்பெனியில பச்சை தண்ணி குடிச்சேன்னா உன் செருப்பாலையே அடி. 5 வருஷமா நான் கஷ்டப்பட்டு எழுதின ஸ்கிரிப்ட இந்த டைரக்டர் கிட்ட கொடுத்தா இன்னைக்கு அவர் இஷ்டப்படி கதையை மாத்திக்கிட்டு இருக்காரு. உன் டைரக்டர் கொல்ல போறது நான் காகிதத்தில் எழுதின 2 கதாபாத்திரங்களை இல்லடா, என் இதயத்துல ஊறி போன 2 உயிரோட்டம் உள்ள ஓவியங்களை. சொல்லு, கொல்ல சொல்லு, அவங்க ரத்தத்தை குடிக்க சொல்லு. நீங்கெல்லாம் அவரை சுத்தி நின்னுகிட்டு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு கிளாப்ஸ் அடிங்கடா. ஏடா மூர்த்தி, கவிராஜ் சீன் கொடுத்தானா? எந்த சீன் சார்? சினிமா முடிய போகுது, கிளைமாக்ஸ் எடுக்க போறோம், இன்னும் எந்த சீனு எந்த கதைன்னு கேக்குற. எங்க அவன்? அவர் என்னமோ நீங்க கிளைமாக்ஸ் மாத்திட்டீங்கன்னு சொல்லி கோமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு சார். ஏயா கவிராஜா இங்க அழுதுகிட்டு இருக்க? நான் அழுதா உங்களுக்கு என்ன சார் நஷ்டமாயிட போகுது? நீங்க டைரக்டர், நான் பேப்பர்ல எழுதுறதெல்லாம் பிக்சர்ல வந்துடவா போகுது? சரி சரி, நீ எப்பவும் புலம்பல் தானே. சீன் பேப்பரை கொடு. இன்னும் ஒண்ணு எழுதல, சொல்லுங்க, இப்ப எழுதி தந்துடுறேன். இப்பதான் எழுதணுமா? ஆமா சார், கதை தானே என்னது, கிளைமேக்ஸ் உங்களுக்கு தானே, சொல்லி தொலைங்க. அப்பா, உன் மூளை எப்பவும் சொன்னாதான் வேலை செய்யும். உனக்கு பிராக்டிக்கல் நாலேஜே கிடையாதுயா. ஒரு சைடுல கும்பல், அந்த சைடுல கிளைமேக்ஸ், அந்த ஸ்பீடு, அந்த டெம்போ வேணும், அதெல்லாம் நீ தான் புல்ல பண்ணணும். நான் சொந்த படத்தை இறைச்சிக்கிட்டு இருக்கேன், கண்ண நோட்டை அடிக்கலையா நீ ஒருத்தன். சிச்சி கொலை பண்ணிடுறேன் சார், பாம் வச்சு கொலை பண்ணிடுறேன் சார். இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கிற இடத்துல டம்மி பாம்புக்கு பதிலா நிஜமான பாம்பு வச்சு ரகுவ பாலாஜி கொல்ல போறானா? பிச்சைக்கார துட்டுக்கு மலைமலையா ஏற வைக்கிறார் பாரு. என்ன மூர்த்தி, நீ முன்னாடி போயேன். ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டல, ஏறு. ரொம்ப பிரமாதம் சார். அசத்திட்டீங்க சார். இல்லையா கவிராஜா, நீ சொல்ல மாட்டிய? ஆமா, நாங்க சொன்னா இவர் கேட்டாரு. என்னங்க பையனையே மேல ஏத்துறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயம் வரணும், படம் பார்க்கறவங்களுக்கும் பயம் வரணும். அதுக்கு தான் இந்த ஷாட். யாரையாவது டூப் போட சொல்லக்கூடாதா? டூப்பா? இங்க டைரக்டர் நீயா நானா? வீட்டுல பண்ற டைரக்ஷன் போறோம், இங்க வேண்டாம். வாயை மூடிட்டு உட்கார். கெட் ரெடி. நான் ரெடி.
சார் ஜாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற சினிமாவில மனுஷனுக்கு மனுஷத்தன்மை தான் வேணும், குலங்கோத்திரம் ஆஸ்தி அந்தஸ்து தேவையில்லைன்னு சொல்லி ஒரு அரிஜன பொண்ண பிராமண பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அந்த சினிமாவுக்கு கதை, வசனம், பாடல், இசை, டைரக்ஷன் கூட நீங்க தானே செஞ்சீங்க. அதுக்காக டெல்லி வரைக்கும் போய் அவார்டு கூட வாங்குனீங்களே. ஆனா உங்க சொந்த வாழ்க்கையில உங்க பையன் விஷயத்துல மட்டும் அந்தஸ்து குறுக்க வந்துருச்சா? எங்களுக்கு அந்தஸ்து இல்லாம இருக்கலாம் சார், ஆனா மனசாட்சி இருக்கு. ரங்கா, இவர்கிட்ட பேசுறதும் செவத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். காதல்னா என்னன்னு தெரியாத ரெண்டு பேரையும் நல்லா கட்டிப்பிடிங்க காதல் பண்ணுங்கன்னு பழகப்பட்டவர் இவர்தான். இவங்களுடைய அன்பு வளர்ந்த உடனே இவரால தாங்கிக்க முடியல. இவங்களை எப்படியாவது பிரிச்சிடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்குனதே இவர்தான். புள்ள ஆபத்தான சூழ்நிலையில இருக்கான்னு தெரிஞ்சும் உங்களால அவனை காப்பாற்ற முடியல. 10 மாசம் இந்த வயித்துல சுமந்து பெற்ற தாய் கூட அவனை காப்பாற்ற முடியல. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க சுத்தி நின்னு காப்பாற்ற முடியல. காதல் கதை எழுதின பைத்தியக்காரன் என்னாலையும் காப்பாற்ற முடியல. சார், நான் எழுதின கதையிலையோ நீங்க எடுத்த சினிமாவிலையோ நிஜமான அன்பு இல்ல சார். அந்த பொண்ணு உயிரை கொடுத்து அவனை காப்பாத்துச்சே, அங்கதான் உண்மையான அன்பு இருக்கு. இப்பவாவது உண்மையான காதல் ஓய்வதில்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலைன்னா இனிமே உங்ககிட்ட கதாசிரியை நான் வேலை செய்யறதுல அர்த்தமே இல்லை. வர்றேன். கவிராஜன் இல்லையா? அக்கௌண்டன்ட் சார், ஐயோ இது வேற சார். நீங்க அவசர அவசரமா கூட்டுங்களேன், நான் அவசர அவசரமா ஓடி வந்துடுறேன். ஒண்ணுமே உடைக்கல சார். பரவாயில்ல, நாளைக்கு ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணுங்க. சார், ஏற்கனவே கல்யாண சீன் ஷூட் பண்ணியாச்சு சார். ஷூட்டிங் மேரேஜ் இல்ல, கோபால்ராஜ் பையன் ரகுவுக்கும் இந்த ரங்காவோட முறப்பொண்ணு சீதாவுக்கும் கல்யாணம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நிஜமாவா? நிஜமா தான் நான் சொல்றேன்.